வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏசி மோட்டாரின் டெஸ்டிங் மற்றும் அசம்பிளிங் ஆகியவற்றுக்கான சிங்கிள், டபுள் மற்றும் கான்சென்ட்ரிக் வைண்டிங்கில் பயிற்சி செய்வது எப்படி என்பது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். மோட்டாரை டிஸ்மேண்டில் செய்து வைண்டிங் டேட்டாவை சேகரித்தல், கனெக்ஷனை வரைந்து டெவலப் செய்தல், ஸ்டெப்டு ஃபார்மரை தயார் செய்து கான்சென்ட்ரிக் குரூப் ஆஃப் காயிலை வைண்ட் செய்தல், குரூப் காயிலை லே அவுட் செய்து கனெக்ட் செய்தல், வைண்டிங்கை வேரி செய்து மோட்டரை டெஸ்ட் செய்தல். இந்த பிராக்டிக்கலுக்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரியை சேகரிப்போம். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், நைலான் ஹேமர், சால்டரிங் அயன், கோல்ட் சிசில், மல்டிமீட்டர், சென்டர் பஞ்ச், ஸ்டீல் ரூல், வுட் ராஸ்ப் ஃபைல் half ரவுண்ட், ட்ரே, மெகர், டபுள் எண்டட் ஸ்பேனர், அவுட்சைட் மைக்ரோமீட்டர், ஏசி ஸ்பிளிட் ஃபேஸ் மோட்டார், சூப்பர் எனாமெல்டு காப்பர் ஒயர் தேவைக்கேற்ப, மில்லினெக்ஸ் ஆர் ட்ரிப்ளெக்ஸ் பேப்பர், எம்பயர் ஸ்லேவ், காட்டன் டேப்ஸ், பேம்பூ வெஜ்ஜஸ் தேவைக்கேற்ப, வார்னிஷ் ஏர் ட்ரை தேவைக்கேற்ப, பிவிசி இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். சிங்கிள் ஃபேஸ் ஸ்பிளிட் ஃபேஸ் மோட்டாரை கான்சென்ட்ரிக் காயில் வைண்டிங்குடன் ரீவைண்ட் செய்யவும். மிஷின் டேட்டாவை கலெக்ட் செய்து டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். புள்ளி புல்லர் பயன்படுத்தி புள்ளியை அகற்றவும். ஃபேன் கவரை அகற்றி கூலிங் ஃபேன் பிளேட் அசம்பிளை அகற்றவும். சென்டர் பஞ்ச் பயன்படுத்தி இரண்டு எண்ட் கவரையும் தனித்தனியாக மார்க்கிங்குடன் மார்க் செய்யவும். அதற்கேற்ப பாடியையும் மார்க் செய்யவும். டெர்மினல் பாக்ஸில் இருந்து கனெக்ஷன் லீடை மார்க் செய்து அகற்றவும். டேபுலேஷனில் விவரங்களை உள்ளிடவும். இரண்டு எண்ட் ஷீல்டு கவரிலும் உள்ள ஸ்க்ரூ போல்ட் அல்லது டைராடை லூசன் செய்யவும். மேலும் சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்ச் கனெக்ஷனையும் அகற்றவும். ஸ்டார்டரில் இருந்து ரோட்டரை அகற்றவும். ஏதேனும் டிஃபெக்ட் உள்ளதா என ரோட்டரை மற்றும் அதன் பேரிங்கின் கண்டிஷனையும் பரிசோதிக்கவும். ரோட்டர் பாரில் ஏதேனும் திறந்திருந்தால் பிரேசிங் மூலம் டிஃபெக்டை சரி செய்யவும். பேரிங் தேய்ந்துவிடால் அதை புதிதாக மாற்றவும். சாத்தியமான டேட்டாவை எடுத்து டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். டெர்மினல் பாக்ஸை பொறுத்தவரை கனெக்ஷன் லேட் சைடை குறிக்க ஸ்டார்டரை மார்க் செய்யவும். வார்னிஷை லூசன் செய்ய மற்றும் எண்ட் கனெக்ஷனை கண்டுபிடிக்க கனெக்ஷன் லீட் சைடில் ஒரு தின்னர் தடவவும். குரூப் கனெக்ஷன் டயக்ராமை வரையவும். மேலும் டெவலப்டு டயக்ராமை ஒரு தனி பேப்பரில் தயார் செய்து அந்த ஷீட்டுடன் அட்டாச் செய்யவும். சேகரிக்கப்பட்ட டேட்டாவில் இருந்து கிடைக்கும் இன்ஃபர்மேஷன்: காயில் பிக்சர்ஸ், மெயின் வைண்டிங் 5-3-1, ஸ்டார்டிங் வைண்டிங் 5-3, காயில் த்ரூ மெயின் வைண்டிங் 1 முதல் 6, 2 முதல் 5, 3 முதல் 4, ஸ்டார்டிங் வைண்டிங் 1 முதல் 6, 2 முதல் 5, 1வது காயிலின் எண்ட் 2வது காயிலின் எண்டுடன் மற்றும் 2வது காயிலின் ஸ்டார்டிங் 3வது காயிலின் ஸ்டார்டிங் உடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதால் இது ஹோல் காயில் கனெக்ஷன் ஆகும். வைண்டிங்கின் இருபுறமும் ஹோவர் ரேங்கை அளவிடவும். ஸ்லாட்டின் எண்ணிக்கை, காயில் பிட்ச் போன்ற சாத்தியமான டேட்டாவை சேகரிக்கவும். காயிலை ஸ்டார்டிங் மற்றும் மெயின் வைண்டிங்கில் ஒவ்வொன்றும் ஒரு செட் காயிலை தவிர ஒரு கோல்ட் சிசல் உதவியுடன் நான் கனெக்ஷன் எண்டில் பொதுவாக லோட் சைடில் வெட்டவும். ஸ்டார்டர் ஸ்லாட்டில் இருந்து பழைய வைண்டிங்கை அகற்றவும். ஹார்டாக இருந்தால் வைண்டிங்கை சூடாக்க மற்றும் காயிலை வெளியே இழுக்க ஒரு ப்ளோ லேம்பை பயன்படுத்தவும். மீதமுள்ள காயிலை அவற்றின் அசல் வடிவத்தில் அகற்றவும். காயிலை லூசன் செய்ய ஒரு தின்னரை பயன்படுத்தவும். ஒரு தின்னரை பயன்படுத்துவதுடன் காயில் தீப்பிடிக்கும் என்பதால் ப்ளோ லேம்பை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். ஒயரின் அளவு, காயிலின் அளவு ஆகியவற்றை அளவிட்டு தேவைக்கேற்ப மற்ற டீடைல்ஸை சேகரித்து டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். மோட்டரை ரீவைண்ட் செய்யவும். கோர் மேங்கிள்டு ஆக இருந்தால் அதை செட் செய்து ஸ்லாட்டை சுத்தம் செய்யவும். ஒரிஜினலில் உள்ள அதே கிரேட் மற்றும் திக்னஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்டான இன்சுலேஷன் பேப்பரை தேர்ந்தெடுத்து ஒரிஜினல் இன்சுலேஷனில் உள்ள அதே ஷேப் மற்றும் சைஸை கொண்டிருக்கும் வகையில் இன்சுலேஷன் பேப்பரை தயாரிக்கவும். தயாரிக்கப்பட்ட இன்சுலேஷன் பேப்பருடன் ஸ்லாட்டை இன்சுலேட் செய்யவும். ஒரிஜினல் செட் காயிலின் அளவீட்டின்படி ஃபார்மரை உருவாக்கவும் அல்லது ரெடிமேட் ஃபார்மரை தேர்ந்தெடுக்கவும். வைண்டிங் வயரில் ஒரிஜினல் அளவை தேர்ந்தெடுத்து அதே எண்ணிக்கையிலான டர்ன்ஸை கவனமாக மெயின்டைன் செய்து ஃபார்மரில் காயிலை வைண்ட் செய்யவும். மெயின் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங் காயிலில் தேவையான எண்ணிக்கையை உருவாக்கவும். ரன்னிங் வைண்டிங் ஸ்லாட்டின் அடிப்பகுதியில் வைக்கப்பட வேண்டும். பின்னர் எடுக்கப்பட்ட டேட்டாவின்படி ஸ்டார்டிங் வைண்டிங் அவற்றின் மேல் வைக்கப்பட வேண்டும். நியூலி வோண்ட் மெயின் வைண்டிங் காயிலை ஸ்டார்டர் ஸ்லாட்டில் சொருகவும். வைண்டிங்கை ஒரிஜினல் போல அதே பொசிஷனில் வைக்கவும். காயிலை வைக்கும் போது டர்ன்ஸை அதிகம் ஃபோர்ஸ் செய்யாமல் சிறிய பஞ்சஸ் ஆக இன்சர்ட் செய்யவும். வைண்டிங் வயர் கோரை தேய்க்க கூடாது. காயில் மற்றும் கோருக்கு இடையில் ஒரு லெதராய்டு பேப்பரை வைப்பதன் மூலம் அதை கவனிக்கவும். சிங்கிள் காயில் சைடு மட்டுமே கொண்ட ஸ்லாட்டை பர்மனண்டாக வெட்ஜ் செய்யவும்.
மற்ற ஸ்லாட்டில் டெம்பரவரி வெட்ஜ் பயன்படுத்தலாம். இருபுறமும் நைலான் ஹேமரில் காயிலை வடிவமைக்கவும். எல்லா மெயின் வைண்டிங் காயிலையும் வைத்த பிறகு கண்டினியூட்டி மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்க்காக மெயின் வைண்டிங்கின் தனிப்பட்ட குழுக்களை சரிபார்க்கவும். மெயின் வைண்டிங்கின் டெஸ்ட் ரிசல்ட் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து பின்னர் குரூப் கனெக்ஷன் மற்றும் டெவலப்மெண்ட் டயக்ராமின் படி டிசைன்டு ஸ்லாட்டில் ஸ்டார்டிங் வைண்டிங்கை வைக்கவும். ஸ்லாட்டில் எங்கு 2 காயில் சைட்ஸ் இருந்தாலும் அடையாளம் காணவும். பாட்டம் காயில் சைடை இன்சர்ட் செய்தவுடன் செப்பரேட்டர் இன்சுலேஷன் பேப்பரை அதன் மேல் வைக்கவும். டாப் காயில் சைடு இன்சர்ட் செய்யப்பட்ட பிறகு ஸ்லாட் லைனரை மடித்து செப்பரேட்டரை வைத்து ஸ்லாட்டை வெட்ஜ் செய்யவும். ஓவர் ஹேங்கில் ரன்னிங் மற்றும் ஸ்டார்டிங் வைண்டிங் காயிலுக்கு இடையே ஒரு ஃபேஸ் செப்பரேட்டரை வழங்கவும். மெல்லட் அல்லது நைலான் ஹேமர் உதவியுடன் ஓவர் ஹேங்கின் இருபுறமும் ஒரிஜினலை போலவே ஷேப் செய்யவும். யூனிஃபார்மான லேசான ப்ளோவை பயன்படுத்தவும். வயர்ஸ் அல்லது இன்சுலேஷனுக்கு டேமேஜ் ஏற்படுவதை தவிர்க்கவும். வைண்டிங் எண்ட்ஸில் ப்ராப்பர் எம்பையர் அல்லது PVC ஸ்லீவ்ஸ் இன்சர்ட் செய்யவும் மற்றும் முன்பு வரையப்பட்ட கனெக்ஷன் டயக்ராமின் படி எல்லா காயில் எண்ட் மற்றும் லீடு கேபிளையும் கனெக்ட் செய்யவும். குரூப் கனெக்ஷன் மற்றும் டெவலப்மெண்ட் டயக்ராமை ஒப்பிடுவதன் மூலம் கனெக்ஷனை மீண்டும் ஒரு முறை சரிபார்க்கவும். எண்ட் கனெக்ஷனை சால்டர் செய்து ஸ்லீவ்ஸை பொசிஷனில் வைக்கவும். ஓவர் ஹேங் சைட்ஸில் யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்கும்படி செட் செய்து ஒரிஜினலை போலவே த்ரெட் அல்லது டேப்பை பைண்ட் செய்யவும். வைண்டிங்கை டெஸ்ட் செய்யவும். ஷார்ட் சர்க்யூட், ஓபன் சர்க்யூட் மற்றும் இன்சுலேட்டட் ரெசிஸ்டன்ஸ் ஆகியவற்றை முறையே மல்டிமீட்டர் மற்றும் மெகர் மூலம் சரிபார்க்கவும். கெப்பாசிட்டர் மற்றும் சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்சின் கண்டிஷனை சரிபார்க்கவும். ஏதேனும் ஃபால்ட் இருந்தால் அவற்றை புதிதாக மாற்றவும். கனெக்ஷன் டயக்ராமின் படி லீட் கனெக்ஷன்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் மற்றும் சென்ட்ரிஃபியூகல் ஸ்விட்சின் கனெக்ஷன் செய்யவும் மற்றும் டெர்மினல் பாக்ஸில் அவற்றை டெர்மினேட் செய்யவும். மோட்டரை அசெம்பிள் செய்து 15 நிமிடங்களுக்கு மோட்டரை ரன் செய்யவும். ரொட்டேஷனின் டைரக்ஷனை கவனிக்கவும். தேவைப்பட்டால் கனெக்ஷனை மாற்றவும். டெஸ்ட் ஓகேவாக இருந்தால் மோட்டரை டிஸ்மேண்டில் செய்யவும். ஸ்டார்டரை ப்ரீ ஹீட் செய்து வைண்டிங்கை வார்னிஷ் மூலம் இம்ப்ரெக்னேட் செய்யவும். உலர்த்திய பின் ஸ்டார்டர் ஸ்லாட்டின் ஃபேஸில் அதிகபட்சமான வார்னிஷை அகற்றவும். மோட்டரை ரீஅசெம்பிள் செய்து அதை 8 மணி நேரம் லோடுடன் டெஸ்ட் செய்யவும். ஏசி மோட்டார்ஸ் டெஸ்டிங் மற்றும் அசெம்பிளிங் ஆகியவற்றுக்கான சிங்கிள், டபுள் மற்றும் கான்சென்ட்ரிக் வைண்டிங்கில் பயிற்சி செய்வது எப்படி என்பது குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். மோட்டரை டிஸ்மேண்டில் செய்து வைண்டிங் டேட்டாவை சேகரித்தல், கனெக்ஷனை வரைந்து டெவலப் செய்தல், ஸ்டெப்டு ஃபார்மரை தயார் செய்து கான்சென்ட்ரிக் குரூப் ஆஃப் காயிலை வைண்ட் செய்தல், குரூப் காயிலை லே அவுட் செய்து கனெக்ட் செய்தல், வைண்டிங்கை வேரி செய்து மோட்டரை டெஸ்ட் செய்தல். நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.